வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. எழுத்தாளர் கல்கி அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை. திருடன் மகன் திருடன். பழைய தகர பெட்டிகளை வச்சுருந்த பட்டாசு கட்டுகளையும் மத்தாப்பு பெட்டிகளையும் பாலன் எண்ணி எண்ணி ஒழுங்குபடுத்திகிட்டு இருந்தான். இந்த மாதிரி அவன் எண்ணி வைக்கிறது இது 32வது தடவை. பட்டாசு மத்தாப்பு எல்லாத்தையும் தொடுறதுலேயே அவனுக்கு ஒரு அவ்வளவு ஆனந்தம். பெட்டிக்குள்ளே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்த்தி வச்சு ஒழுங்குபடுத்துறதுல அளவில்லாத சந்தோஷம். தம்பி சீனுவுக்கும் தங்கை அம்புலுவுக்கும் எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை. சீனுவுக்கு படபடா, அம்புலுவுக்கு புஸ்வானம் கொடுக்கலாம். அவனோட வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சமயத்தில் வீட்டு வாசலில் ஒரு வண்டி வந்து நிற்கிற சத்தம் கேட்டது. பெரிய மாமா வந்துட்டார், பெரிய மாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாலன் தகரப்பெட்டியை அவசர அவசரமாக பூட்டிக்கிட்டு விழுந்தடிச்சு வாசப்பக்கம் ஓடுறான். குதிரை வண்டியிலேருந்து கருப்பு கோட்டும் சரிக தலைப்பாகையும் கையில் ஒரு அட்டைப்பெட்டியுமா பெரிய மாமா இறங்கி வர்றாரு. பெரிய மாமா கல்யாண சுந்தரம், அந்த ஊரில் பிரபல வக்கீல். கோர்ட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தார். பாலனுடைய கவனம் எல்லாம் பெரிய மாமா கையில் இருந்த அட்டைப்பெட்டியில் தான் இருந்துச்சு. அவர் வண்டியிலிருந்து இறங்குனது இறங்காதமா பாலன், மாமா ஏரோப்ளேன் வானம் வாங்கிட்டு வந்தேலா அப்படின்னு கேட்குறான். பெரிய மாமா புன்னகையோட வீட்டு வாசப்படியில் ஏறாரு. பெரிய மாமாவோட பிள்ளைகளான துரையும் சங்கரனும் வீட்டுக்குள்ளேருந்து அந்த சமயம் வெளியில் வர்றாங்க. பாலனுடைய கேள்வி அவங்களோட காதலையும் விழுந்துச்சு. துரை சங்கரன் கிட்ட மெல்லிய குரல்ல, பையனுக்கு என்ன பரபரப்பு பார்த்தியா அப்படிங்கிறாரு. அதுவும் பாலனோட காதில் விழுந்துச்சு. இதனால் பாலன் கொஞ்சம் கூட உற்சாகம் குறையாமல் பெரிய மாமாவை பார்த்து கையை நீட்டுறான். அவசரப்படாதே, உள்ளே பார்த்தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு மாமா. உங்கள் அம்மாவும் சின்ன மாமாவும் வந்து விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறான் பாலன். கல்யாண சுந்தரம் ஆஃபீஸுக்கு போய் மேஜை மேலே அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் மேஜை மேலே அட்டைப்பெட்டியில் வைக்கிறாரு. அதுக்குள்ளே இருந்த ஏரோப்ளேன் வானங்களை எடுத்து பாலனோட கையில் கொடுக்குறாரு. மற்றது துறைக்கிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. பாலன் ஏரோப்ளேன் வானங்களை வாங்கினதும் அங்கேருந்து குதிச்சு ஓடுறான். துரையும் சங்கரனும் அப்பாவோட ஆஃபீஸ் அறையிலேயே நின்றுக்கிறாங்க. பாலனை விட அவங்க வயசில் மூத்தவங்க. இவங்க 2 பேர்த்தையும் அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்பா, பாலன் திருடுறான்ப்பா, அப்படி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறா துரை. ஆமாம்ப்பா, நேத்திக்கு தகரப்பெட்டி திறந்த போதே தற்செயலாக பார்த்தேன், நிறைய பணம் வச்சுருந்தான் அப்படின்னு சங்கரன்னு சொல்கிறாங்க. சங்கரா, அவனுக்கு அவ்வளோ பணம் எப்படி கிடைச்சிருக்கும்? திருடித்தானே கிடைச்சிருக்கும். அம்மா கிட்ட கூட நம்ம அடிக்கடி கேட்போம் இல்லையா, 4 காணோம் 8 காணோன்னு சொல்லிட்டு அவன் தான் திருடி வச்சுருப்பான் இதை அப்படின்னு சொல்கிறான் துரை. திருட்டு பையன் அப்பா மாதிரியே இருக்கிறான் போல இருக்குது, அந்த குணம் அப்பாட்டேருந்து வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசாமரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் அதட்டுறாரு. அவருடைய மனம் புண்ணாயிருக்கு அப்படிங்கிறது அந்த முகத்துலேருந்து தெரிஞ்சிருச்சு. பிறகு கொஞ்சம் சமாதான குரலை, துரை சங்கர், நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுரா, பாலனோட அப்பாவும் அம்மாவும் இப்போ ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்காங்க. ஏற்கனவே அந்த பையனோட மனம் நொந்து போயிருக்குது. அவனை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறது காதில் விழுந்தா அவன் என்ன பாடுபடும்? யாரை பற்றி அனாவசியமாக சந்தேகப்படக்கூடாதுரா, சந்தேகப்பட்டு பழி சொல்கிறது பாவம். மாதம் உங்களுக்கு கொடுக்குறது மாதிரி அவனுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறேன் இல்லையா, அதெல்லாம் அவன் சேர்த்து வச்சிருக்கலாம்டா, திருட்டுப்பட்ட சுட்டாதீங்கடா அப்படின்னு சொல்கிறார். இந்த பேச்செல்லாம் பாலனோட காதில் விழுந்துச்சு. அவன் திரும்பி ஏரோப்ளேன் வானத்தில் ஒன்று திணி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தான். அவன் காதில் விழத்தான் செஞ்சுது. ஆஃபீஸ் அறைக்குள்ளே நுழையாமல் அப்படியே போய் திரும்பி தன்னோட தகரப்பெட்டி மேலே தலையை வச்சு அழுக ஆரம்பித்தான். ஏண்டா குழந்த, என்னடா செய்கிற? உட்காந்துக்கிட்டே தூங்குறியா என்ன? ராத்திரியில் அதிக நேரம் கண் விழிச்சு படிக்கிற போல இருக்கே அப்படின்னு சொல்லி பாலனோட அம்மாவோட குரல் கேட்டுது. பாலன் தலை நிமிந்து பார்த்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ஏண்டா அலறியா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பதப்பதப்போட பக்கத்தில் வந்து வாரி அணைச்சிக்கிறான். இல்லைம்மா, அளவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீ பொய் சொல்லாத, அழுது மூஞ்செல்லாம் வீங்கி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும்போது, வீங்கவும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா, நீ சும்மா இருமா. ஏண்டா அழுத? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுடா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுனே. ஒருத்தர் ஒன்றும் சொல்லலாமா, எனக்கு தான் தீபாவளிக்கு ஊருக்கு வரணும்னு ஆசையாக இருந்து அமுலுவையும் சீனுவையும் பார்க்கணும் போல் இருந்தது. நானும் உங்களோட வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். வேண்டாம், அசடு மாதிரி பேசாத. நம்ம வீட்டில் இந்த வருஷம் தீபாவளி கிடையாது. இங்கே இருந்தால் மாமா உனக்கு புது வேஷ்டி புதுச்சக்கெல்லாம் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி. அமுலுவுக்கு சீனுவுக்கும் அப்படின்னு கேட்குறான். அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க பச்சை குழந்தைங்க, அப்பா அடுத்த வருஷம் வெளியில் வந்தால் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறா ஜானகி. பாலன் கொஞ்ச நேரம் சுவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்பா எப்படி இருக்காருமா? எப்போ வெளியில் வருவார்? நல்லா தான் இருக்கார். அவருக்கு என்ன பி கிளாஸில் வச்சுருக்காங்களா? 3 மாதம் தானே ஆயிடுச்சு, இன்னொரு 9 மாதம் இருக்குது, வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது,
உன் பேரில் ரொம்ப கோவமாக இருக்காராம்மா அப்படின்னு கேட்குற பாலன். என் பேரில் எதுக்காக கோவப்பட போகிறாரு, நானா இப்படியெல்லாம் செய்ய சொல்லி சொன்னேன் அவரை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் ரயிலுக்கு கிளம்பணும், நீ சாமர்த்தியமாக இருக்கணும், யாராவது ஏதாவது சொன்னாலும் காதில் போட்டுக்கூடாது, பட்டாசு கட்டு மத்தாப்பு கட்டெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னி சீனு கோமலுக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லுது. ஆகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து தரான். ஏன்டா பெட்டி நிறைய வச்சுருக்க, ரெண்டே 2 தரையே, இந்த வீட்டில் துரை சங்கரை எல்லாரும் நிறைய வானம் விடுவாங்கம்மா, அவங்கள போல் நானும் விடணும் இல்லையா, அதுவும் சரிதான், நீ இதெல்லாம் வச்சுக்கோ, சீனு கமலுக்கு பட்டாசு சுட்டு போட்டுரும், சுடக்கூட தெரியாது அப்படின்னு சொன்ன உடனேயும், இந்தாங்க இன்னொரு மத்தாப்பு பெட்டி அதிகமாகவே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெட்டியை எடுத்து கொடுக்குறான். ஜானகியோட புருஷன் வந்து ஜோக்கர் ராமுடு கொஞ்ச நாளில் போயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வர்றதும் இல்லை. அப்போல்லாம் மனைவி மக்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். வேலையில் இருந்தப்போ அவங்களுக்கு அதை பண்ணும் இதை பண்ணுன்னு சொல்லுவார். இந்த வேலை போனதுக்கப்புறம் அவரோட மனசே மாறிடுச்சு. ஜானகி அவர் மேலே எந்த நம்பிக்கையும் வைக்கல. அவராக வருவார் போவார். 2 மாடுகளை வச்சுருந்தாங்க, எருமை மாடை. அதை வச்சு பிழைப்பு நடத்திட்டு இருந்தாங்க. பாலனை அவங்களோட மாமா படிக்க வைக்கிறதா அழைச்சிட்டு போயிட்டாங்க கஷ்டத்தை பார்த்து. கொஞ்சம் கொஞ்சமாக காசை மிச்சம் பிடிச்சி தேய்ச்சி வைக்கிறாங்க. தினந்தோறும் நைட்டில் தலைக்கு அடியில் வச்சு படுத்துக்கிற தலையணை இருக்கு இல்லையா, அதில் சொருகி வச்சுருப்பாங்க. ஒரு நாள் ராமுடு அந்த தலையணை வச்சுட்டு இருக்கும்போது, என்னடி தலையணை இவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்னு சொன்னதையும் பயந்து போய் மறுநாளே அந்த பணத்தை எடுத்து ஒரு பழந்துணியில் முடிஞ்சு அரிசி பானைக்குள்ளே வைக்கிறாங்க. அதுவும் மனசாந்தி அளிக்காமல் அதுக்கப்புறம் பேங்க்கில் போட்டுறணும்னு போய் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் சில்லறையாக இருந்த பணத்தெல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு போய் மளிகை கடையில் கொடுத்து நோட்டாக மாற்றிட்டு வராங்க. சாமி படத்துக்கு பின்னாடி வைக்கிறாங்க. மறுபடியும் பயம் வந்துருச்சு. ஒரு டப்பாவில் போட்டு நோட்டு ரூபாயும் 108 ரூபாய் இருந்துச்சு போட்டு முடி போட்டு பழைய துணி ஒன்றில் சுற்றி வைக்கிறாங்க. வீட்டு கூடத்தில் ஒரு மூலையில் தோண்டி புதைச்ச இடத்துக்கு மேலே ஒரு தவிட்டு மூட்டையை போட்டு வைக்கிறாங்க. ஒரு தடவை ராமுடு அந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் தங்கியிருந்தாங்க. ஜானகி, உன்னிட்ட பணம் இருந்தால் கொஞ்சம் கூட, 20 ரூபா கூட, நான் திருப்பி கொடுத்துட்றேன் 2 மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகி இல்லவே இல்லைன்னு சொல்லி தலையாட்டிட்டான். ராமுடு போனதுக்கப்புறம் அடுத்த 2 நாள் கழித்து அதை திறந்து பார்க்குறான். அதில் இல்லை. கடைசியில் போலீஸில் கேஸ் கொடுக்குறாங்க. ராமுடு வந்துட்டு போனானான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு அவன் சொல்கிறான். இருந்தாலும் விசாரித்ததன் வழியாக அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கேஸ் போட்டு 1 வருஷம் ஜெயில் தண்டனை கிடச்சிருது அவங்களுக்கு. ராமுடுவை பார்க்கறக்கு அவள் போகிறான். என்னால் தானே உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப துயரமாக அவங்ககிட்ட பேசும்போது, ராமுடு வந்து அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப நல்லவனாக பேசினான். இப்படி தான் அவர் ஜெயிலுக்கு போன கதை நடந்துச்சு. அப்போது இதையெல்லாம் அவள் நினச்சி பார்க்குறான். திரும்பி வந்து ரயில் ஏறுறான்னு சொல்லிட்டு ரயில் ஏறியாச்சு. அவங்க அண்ணா வந்து ரயில் வச்சு விட்டுட்டு கிளம்பி போகிற நேரத்தில் வேகமாக ஓடி வர்றான். ரயில் புறப்படுறதுக்கு முன்னாடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த பட்டாசு கடைக்கு போய் பட்டாசு எல்லாத்தையும் விற்று பாக்கிட்டு தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வந்து ரயில் சங்குதறதுக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே ஏறி போய் பொத்துன்னு விழறான். ஏண்டா பாலு, மாமா வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னியே, ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டது. இல்லைம்மா, இந்த வருஷம் உங்களோடலாம் தீபாவளி கொண்டும் போல் இருக்குது, இங்கே உங்களோடையே கொண்டாடிறனே, வரனேம்மா அப்படின்னு சொன்னதையும், இப்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வேறு தெரியல, இந்த பட்டாசு மத்தாப்பெல்லாம் என்னையும் எடுத்துகிட்டு வராமல் யா அப்படின்னு. ஆமாம்மா, மறந்து வந்துட்டேன், இந்த ரயிலை திருப்ப சொல்லுங்கம்மா, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, விடுடா, நம்ம பார்த்துக்கலாம், மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதையும் சரின்னு சொல்லிட்டா பாலன் வீட்டுக்கு போயிட்டாங்க. தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது. பாலுவும் சீனுவும் அமுலுவும் வீட்டுக்குள்ளேயே வளைய ரொம்ப கூத்தடிச்சாங்க. அம்மாவுக்கு என்ன காரியம் செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்தாங்க. பட்டாசு கட்டைகளையும் மத்தாப்பு பெட்டிகளையும் சுட்டுட்டு விடாமல் தொட்டு பார்த்தாங்க. ஜானகி செஞ்ச பணியாரங்களை ருசிச்சு சாப்பிட்டாங்க. குழந்தைங்கள்லாம் படுத்து தூங்கிடுச்சு. மணி 10 அடிச்சிருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து ஜானகியும் படுத்து தூங்கினா. எல்லார் முகங்களையும் பார்க்குறா. சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா, குழந்தைங்கள்லாம் நல்லபடியாக வளர்ந்து நல்லா வேலைக்கு போகணும். பாலன் சீக்கிரம் ஒரு வேலைக்கு போயிட்டானா அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா தூக்கம் வர்ற நேரம் படுத்திருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. பாலன் படுக்கையில் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறான். ஜானகி அவளையே பார்த்துட்ருக்கிறா. கூப்பிடலான்னு நினைக்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டே இருக்கிறான். 2 பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். யாரும் அம்மா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பசங்களும் தம்பிங்களும் தங்கச்சியும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக ஏணி ஒன்று எடுத்து வச்சு அந்த மேலே விட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு ஏணியை வச்சு மேலே ஏறுறான். ஏணியோட உச்சியில் போனதே சுவரில் பொருத்தி இருந்த உத்தரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். அங்கே அங்கும் இங்கும் அப்படியே கையை தடவி பார்க்குறான். அவன் அணிஞ்சிருந்த முழங்கால் சட்டை பையிலேருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறான். அந்த சுவரில் உத்தரத்தில் வைக்கிறான். அப்படியே சத்தம் போடாமல் கீழே இறங்கி வந்து படுத்துக்கிறான். ஜானகிக்கு என்னவோ தோணுச்சு. அப்பாவை மாதிரி பிள்ளையும் திருட்டுக்காரியம் செய்கிறானோ அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. இல்லை அவன் அப்படி பண்ணவே மாட்டான்.
பட்டாசுகளை தான் ஒளிச்சு வைக்கிறான்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவளே தேத்திக்கிறான். என்ன பண்ணுறன்னு தெரியல, ஆனால் கேட்கணும் போல தோணுது. இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பாலன் மறுபடியும் படுக்கையில் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, இது என்ன குழந்தை விம்மி விம்மி அலறாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அம்மா அப்படின்னு கூப்பிட்றான். கூரமேட்டில் கையை வச்ச போது அவனுக்கு தேள் கொட்டிடுச்சோ அப்படின்னு பீதியோட ஜானகி பக்கத்தில் போய் என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி அலறான். சொப்பனம் கண்டம்மா அப்படின்னது. என்ன சொப்பனம் அப்படின்னு அம்மா வற்புறுத்தி கேட்குறான். ஏதோ ஒரு தேவதை வந்துருந்துச்சு. அந்த தேவதை என்ன பார்த்து, பாலு உங்கள் அப்பா பேரில் எல்லாரும் பொய் குற்றம் சாட்டிட்டாங்க, அவர் பேரில் எந்த குத்தமும் இல்லை, உங்கள் அம்மா வச்சுருந்த பணம் உச்சிமேட்டில் உத்தரத்தில் பொந்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. நான் அதை நம்பலை. அந்த தேவதை என்னை கையை பிடிச்சி இழுத்து ஏணியில் ஏற்றி கொண்டு போய் காட்டுச்சுமா, உத்தரத்தில் பொந்தில் நிஜமாவே பணம் இருந்துச்சுமா அப்படின்னு பாலன் சொல்லிட்டு விம்மி விம்மி அலறான். ஜானகிக்கு எல்லாம் இப்போது விளங்கிருச்சு. பாலனுடைய தகப்பனாரை பற்றி அவங்க மாமா வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தது குழந்தையோட காதில் விழுந்திருக்கணும். அப்பாவை காட்டி கொடுத்தது அம்மா அப்படிங்கிற செய்தியும் தெரிஞ்சிருக்கணும். அப்பா திருடல அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக குழந்தை இப்படி செய்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஜானகிக்கு ஒரே பிரமிப்பாக இருந்துச்சு. அவளோட கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படி ஆறாக பெருகி ஓடிச்சு. குழந்தைக்கு பதில் சொல்ல அவளுக்கு ஒன்றுமே தோணலை. அவனோட பேசுறதுக்கு வெக்கமாக கூட இருந்துச்சு. ஆனால் பாலன் விடலை. அம்மா நீ ஏணி வச்சு ஏறி பார்க்குறியாம்மா அப்படின்னு சொன்னதையும், ஆகட்டும் பாலு காலையில் பார்க்குறேன். இல்லைம்மா இப்போவே பாருமா, இப்போவே நீ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். குழந்தை திருப்திக்காக ஜானகி எழுந்து அரிக்கன்லாந்தர் விளக்கை கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டு பாலனை ஏணியோட அடிப்புறத்தை பிடிச்சிக்க சொல்லிட்டு மேலே ஏறுறான். உச்சி அடைஞ்சு உத்தரத்தில் பொந்தில் கையை விடுறான். அவள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சின்ன பணப்பை இருந்தது. அதைத்தான் பாலன் அந்த உத்தரத்து பொந்தில் வச்சிருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு பணப்பையை எடுத்த போது அதுக்கு கீழே வேறு ஏதோ கையில் தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சு. துணி மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஏதோ இருக்குதோ அப்படின்னு கையை தொலாவி பார்க்கும்போது ஒரு சின்ன துணி மூட்டை தெரிஞ்சுது. அதை எடுத்து பார்த்தா அவளுக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏணிலேருந்து அப்படியே விழுந்துடாமல் அவள் கீழே இறங்கி வந்தது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். பொந்தில் அகப்பட்ட 2 பொருளையும் அரிக்கன்லாந்தர் வெளிச்சத்தில் வச்சு பார்க்குறா ஜானகி. பிரித்து பார்க்குறான். பாலனை பார்த்துக்கிட்டே அதையெல்லாம் பண்ணுறான். பாலனும் அம்மாவையே பார்த்துட்ருக்குறா. பாலனோட பணப்பையை பிரித்தப்போ ஒரு 100 ரூபாய் நோட்டும் 8 ரூபாய் நோட்டும் இருந்துச்சு. எலிக்கடிச்சு கொஞ்சம் பொத்தலாக இருந்த சின்ன துணி மூட்டைகளை தகர டப்பா இருந்தது தெரிஞ்சுது. ஜானகி அவளோட துணியை எடுத்து எரிஞ்சிட்டு தகர டப்பாவை திறந்து பார்க்குறா. அதுக்குள்ளே ஜானகி சேமித்து வச்சுருந்த 10 ரூபாய் நோட்டுகளும் 8 ரூபாய் வெள்ளி பணமும் அப்படியே இருந்துச்சு. ஜானகி அந்த நோட்டுகளையும் வெள்ளி ரூபாய்களையும் கைகளால் துளவி எடுத்து பிரமிச்சு போய் உட்காந்துருந்தான். இப்படி கதையை முடிச்சிருப்பார்.